அவரோடு தொழிற்சங்கத்துடைய மண்டல நிர்வாகிகளும் கிளை நிர்வாகிகளும் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கி கொடுத்து இந்த காங்கிரஸ் தளம் அமைப்பதற்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், போக்குவரத்து மண்டலத்துடைய கழக நிர்வாகிகள், போக்குவரத்து சங்கத்துடைய அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய நிர்வாகிகள் முழுமையாக கலந்து கொண்டார்கள். இதில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய போக்குவரத்து மண்டல செயலாளர் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மற்றும் போக்குவரத்து மதுரை மண்டல போக்குவரத்து அதிகாரிகளும் இங்கு அதிகமாக கலந்து கொண்டு எங்களுக்கு வரவேற்பு கொடுத்தது எனக்கும் என்னுடைய துணைவியாருக்கும் கொடுத்தது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இது முழுக்க முழுக்க போக்குவரத்து பணிமனையுடைய நலன் கருதி இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தளமானது இங்கே வரி தருகிற இந்த நீண்ட நாள் நம்முடைய பேருந்துகள் மிகவும் சிரமப்பட்டு, மழை காலத்திலும் மிக சிரமப்பட்டு ஓட்டுநர்கள் மிக சிரமப்பட்டார்கள். இது கருத்தில் கொண்டு இப்பொழுதுதான் என்னுடைய தகவலுக்கு வந்தது. எனவே இந்த அடிப்படையில் தான் இதற்கு இப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது கடந்த காலத்திலே கேட்டிருந்தால் ஏற்கனவே நாங்கள் ஒதுக்கியிருப்போம். தொகுதி மேம்பாட்டு நிதியில் பாரபட்சம் பார்ப்பதே கிடையாது. கோரிக்கை வைத்தாலும் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்வதிலும் எந்த கட்சி மாற்றீடும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பொது ஊழியர் தன் கடமையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இது தொடங்கப்பட்டிருக்கிறது. மகளிர் நாங்கள் ஏற்கனவே அறிவித்த 1500 ரூபாய் எங்கள் பொதுச் செயலாளர் கடந்த தேர்தலே அறிவித்திருந்தார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் அதை புரிஞ்சிருக்கணும். இப்பொழுது 2000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்றைக்கு இருக்க முதலமைச்சருக்கு, எங்க முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழருக்கு உடைய அந்த வித்தியாசம் என்னன்னா, அந்த நல்ல குணம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்பாக பணத்துடைய மதிப்பிழப்பு எவ்வளவு, இன்னைக்கு பண மதிப்பிழப்பு எவ்வளவு, என்னன்னு 2000 ரூபா. இது ஒண்ணு புதிதாக யாரையும் காப்பி அடித்தில்லை. காப்பி அடித்து பழக்கப்பட்டவர்கள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க எங்களை சுட்டி காட்ட, ஒரு விரல் எங்களை சுட்டி காட்டுறா டிஆர்பி ராஜா, 4 விரல் எப்பா நம்ம தான்ப்பா தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம இந்த 4 வருஷமா 4 வருஷமா தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்கள சுட்டி காட்டுறாங்க. அதனால அது ஒன்றும் இல்லை. அது ஒரு பெருசா நீங்க ஒண்ணு நகர பேருந்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நகர பேருந்துல ஆண்களுக்கும் இலவசம்னா, ஆண்கள்ல எத்தனையோ பேர் வயசானவங்க, பாவப்பட்ட மக்கள், பாவப்பட்ட ஆண்கள் இருக்க மாட்டாங்களா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே, எத்தனை பேர், எல்லாருமே பேர் வந்து எல்லாருமே பணம் கொடுத்து போகிற அளவுக்கும் இல்லாதவங்களும் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஏழை பாளைகளுக்கான உருவாக்கப்பட்டதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக. அதை வார்த்தெடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. ஏழைகளுக்காகவே கட்சி தொடங்கி ஏழை மக்களுக்காகவே திட்டங்களை கொடுத்து குடிசை வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா அரிசி கொடுத்தவர் எங்க அம்மா. அப்ப நீங்க அதை கேட்பீங்களா? ஏங்க எல்லா குடும்பத்துக்கும் என்ன பணக்காரவங்களாம் வாங்குறான், யாரு வாங்கினாலும் அரிசியை வாங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகட்டுமே, அவங்க இல்லாதனால தானே வாங்குறாங்கன்னு சொல்ல அடிப்படையில தான் கொடுத்தது. அதே அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்தோம். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நாங்க கொடுக்கிற திட்டங்கள்லாம் பாகுபாடு பார்த்தல்ல, தகுதி பார்த்தல்ல, அனைவருக்குமான திட்டம் தான் இது. இந்த திட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை 5 அறிவிப்பு, முத்தான அறிவிப்பு.
இன்னைக்கு அறிவித்த உடனே திமுக ஆட்டம் காண்டுச்சு. ஏற்கனவே பிஜேபியோட அண்ணா திமுக தோழமை கொண்ட உடனேயே ஏற்கனவே பல அப்பா குதிச்சுட்டாங்க. நீங்க போலாமா, நீங்க போய் திராவிட இயக்கம் சேரலாமா, நாங்க என்னமோ புதுசா தப்பு போடுற மாதிரி. இவங்க தான் தொடங்கி வச்சது, இவங்க ஆட்சியில அமர்ந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டமே இவங்க காலத்துல தான், இவங்க அமைச்சர் மத்தியில பாரதிய ஜனதாவோட மந்திரி சபையில இருக்கும்போது தான், கூட்டணியில இருக்கும்போது தான், நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு தான் ரத்து பண்ணப்பட்ட புதிய ஓய்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து மோடிஜி வந்து அதை நடைமுறைப்படுத்தினார். இவங்க என்னமோ புதுசா அவங்க இப்ப புதுசா தரேன்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம அரசு ஊழியர்களை, அங்கன்வாடி பணியாளர், சத்துணவு பணியாளர், இடைநிலை ஆசிரியர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க.